ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறாம போகும்னு எனக்கு தோணல. ஆண்டவர் வருடங்களுக்கு முன்பதாக உங்க குடும்பத்திற்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறாமல் போகும் என்று எனக்கு தோணவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறாம போகும்னு எனக்கு தோணல. உலகத்துக்கு இடம் கொடுக்கிறது மூலமாக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கிறது மூலமாக, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல நம்ம மூழ்கி போயிருக்கிறதுனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு வேற ஏதோ ஒரு மனிதனுக்கு, வேற ஏதோ ஒரு குடும்பத்திற்கு, வேற ஏதோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம கொடுக்கிறதுனால அவர் அனுப்புகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாமே தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளையே, நீ ஒரு மனிதன் மேல் காண்பிக்கிற அன்பை பார்க்கிலும் 1000 மடங்கு அன்பை தேவன் உன்மேல் வைத்திருக்கிறார். உன் பெற்றோர் உன்மேல் காட்டுகிற அன்பை பார்க்கிலும், ஆசையை ஊட்டி வளர்க்கிற தாய் உன் பிள்ளையின் மேல் காட்டுகிற அன்பை பார்க்கிலும் என் தேவன் 1000 மடங்கு அதிகம் அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் நீ இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறாய். எண்ணாகமம் 23 அதனுடைய 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பும் போது, அந்த ஜெபத்தை ஒருத்தர் ஒட்டு கேட்டாங்கன்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்க ஆண்டவர் இவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, கொடுக்கல, அப்படி தான் இருக்கும். ஆண்டவரை 24 மணிக்கு ரொம்ப நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு ஒரு பதில் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு பதில் தரலன்னு அர்த்தம். கரெக்டா? இவ்வளவு நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்பா இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் தரலன்னு தானே அர்த்தம். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது? வசனம் சொல்றது உண்மையா, நான் பேசுறது உண்மையா? இல்லை, நீங்க பேசுறது உண்மையா, வசனம் சொல்றது உண்மையா? கரெக்டு தானே? வசனம் சொல்றது தான் உன். வசனம் என்ன சொல்லுது? பொய் சொல்ல தேவன் ஒரு ஆண்டவரை இது செய்யலையே, நீங்க சொன்னீங்களே செய்யலையேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா பொய் சொல்றதுக்கு அவர் நம்மளை போல ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ மனுபுத்திரன் மனம் மாறுவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் மாறுவேன். சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. எல்லாம் மாறாத அப்போ சுத்த பொண்ணுன்னு இங்கே ஒருத்தரும் கிடையாது. சொல்லுங்க, நானும் மாறுவேன், நீங்களும் மாறுவீங்க, ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு கரியலாம், அவர் மாறவே மாட்டார், அவர் சொன்ன அப்படிதான். இதெல்லாம் உலகத்தில் கிடையாது. சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் எப்போ மாறுதோ மனுஷன் மாறியே தான் ஆகுமா. ஹல்லேலூயா. அவர் கோவப்படவே மாட்டார். அவரை கோவப்படுத்துறதுக்கும் ஒரு காலம் வரும். அவர் எப்பவும் கோவப்பட்டுட்டே இருப்பார். அவர் அடங்குறதுக்கும் ஒரு காலம் வரும். என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. தாங்கிறதுக்கு ஒரு, ஏன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்திலே சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்வாங்க. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய திங்கிங் மாறும், மனுஷனுடைய செயல்கள் மாறும், மனுஷனுக்கு வாயிலிருந்து புறப்படுகிற பேச்சு கூட மாறும். நேத்தைக்கு ஒன்று சொல்லியிருப்பான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான். நேத்தைக்கு இப்படி இல்லை சொன்ன, அது நேத்தைக்கு, இது இன்னைக்கு. நாளைக்கு அப்போ இதே சொல்லுவியா? இல்லை, நாளைக்கு வேற தான் சொல்லுவேன். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்ம நம்பவும் முடியாது, அவன் மனம் மாற மாட்டான்னு நினைக்கவும் முடியாது. சில பிள்ளைகள் சொல்லும் பார்த்தீங்களா, திங்கக்கிழமையிலேருந்து நான் எப்படி படிக்க போகிறேன்னு பாருங்கள், எப்படி படிக்க போகிறேன்னு பாருங்கள். திங்கக்கிழமை நாளைக்கு படிக்கலாம். கடைசியில் இப்படி சொல்லி சொல்லி எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருந்து ஐயோ கை நடுக்கத்தோட பயபக்தியோட பாஸ்டருக்கு 2 ஃபோனு,
வீட்டில் ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோனு, எனக்கு வேண்டி முழுசு நீங்கள் முழங்காலில் நில்லுங்க, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றது வரைக்கும். நீங்கள் நிறைய பேர் தப்புலேருந்து நிறைய தவறுகள் செய்கிற மனுஷங்க கூட சொல்லுங்க, அடுத்த மாதத்துல நான் புதிய மனுஷன் நான் மாறப்போகிறேன். சில எனக்கு மது பழக்கம் உள்ள சிலர் எனக்கு தெரியும். அப்போ அவர்கள் சொல்லுறது என்னன்னா, அவங்க பிள்ளைங்கெல்லாம் அழுவாங்க, ஐயோ இப்போ இப்படி ஒரே குடியில் பணம் போகுது, வீட்டில் சமாதானம் இல்லை, எல்லாத்தையும் கேவலப்படுத்தி போடுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அக்காமாரெலாம் அழுவாங்க. அழுத நேரத்தில் அவர் சொல்லுவார், அடுத்த மாதத்துலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த கெட்ட பழக்கத்துக்கு போகவே மாட்டேன். ஒரு நாள் இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து தான் அதிபயங்கரமான ஆட்டமாக இருக்கும் அந்த இடத்துல. இதே போல் நிறைய பேர் பாருங்கள், சிலர் இப்போ உள்ள காலத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்கக்கிழமையிலேருந்து நான் நல்ல ஃபிட்டாக வாழ போகிறேன், அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முடிஞ்ச அளவு சாப்பிட்டுக்கிறேன், முடிஞ்ச அளவு ஏன்னா இனி சாப்பிட முடியாதுல்ல, இனி நான் இது பண்ண மாட்டேன், திங்கக்கிழமையிலேருந்து நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேச்சு தான். ஹலோ, இந்த திங்கக்கிழமை தொடங்குறது, 1ஆம் தேதி தொடங்குறது, ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குறது, இதெல்லாம் ஒன்றும் உருப்படாது. இன்னைக்கு தொடங்குறியா, உருப்படுவேன். ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆரம்பிக்கணும். என்ன செய்தாலும் சரி இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனாக நான் மாற வேண்டும். இதுதான் மனுஷனுடைய மாற்றம். ஒருத்தருக்கு ஸ்டெடி மைண்டே கிடையாது. எல்லாரும் தான், நானும் அப்படி தான். இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு ஆள் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். ஸ்டெடி மைண்டுங்கிறது யாருக்குமே கிடையாது. அது ஒரு வேவாக தான் போகும், கடலில் போல தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாள் ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படி மனம் மாறுகிற மனுஷன் அல்ல தேவன். அவர் சூழ்நிலைக்காகவும் மாற மாட்டார், மனுஷனுக்காகவும் மாற மாட்டார், யாருக்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படின்னா இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் 100% நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். கரெக்ட் தானே? உங்கள்கிட்ட அதில் டவுட் இருக்கா? இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஆண்டவர் சொல்றது நடக்காதுன்னு எனக்கு தோணலை. ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறாம போகும்னு எனக்கு தோணலை. ஆண்டவர் வருடங்களுக்கு முன்பதாக உங்க குடும்பத்திற்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறாமல் போகும் என்று எனக்கு தோணவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறாம போகும்னு எனக்கு தோணல. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நிறைவேறாம போறதுக்கு காரணம் என்ன? அவர் தருகிற இடத்துல நம்ம இல்லை. அதுதான், அவர் கொடுக்க நினைக்கும் போது நம்ம அந்த இடத்துல இல்லை. அவர் எந்த இடத்துல மழையை பெய்ய பண்ணுகிறாரோ அந்த மழையை பெய்ய பண்ணுகிற இடத்தில் நீங்களும் நானும் நின்றால்தான் அந்த மழையை அனுபவிக்க முடியும். வேறு இடத்தில் நின்றால் அந்த மழையை அனுபவிக்க முடியாது. இல்லை, நமக்கு மேலாக ஒரு குடையை வைத்திருந்தால் அந்த மழையை அனுபவிக்க முடியாது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். தேவன் நன்மைகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். தேவன் சுகத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறார். தேவன் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு காரணத்தில் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறது மூலமாக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கிறது மூலமாக, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல நம்ம மூழ்கி போயிருக்கிறதுனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு வேற ஏதோ ஒரு மனிதனுக்கு, வேற ஏதோ ஒரு குடும்பத்திற்கு, வேற ஏதோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம கொடுக்கிறதுனால அவர் அனுப்புகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாமே தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கிறது. கர்த்தருடைய நன்மைகள் நமக்கு எப்பவுமே இருக்கிறது. நமக்கு கொஞ்சம் அந்த கொடையை விளக்கணும். நம்ம கொஞ்சம் மழை வருகிற இடத்திற்கு போகணும். மரத்தில் ஒதுங்கி நிற்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நனைகிற பிள்ளைகளாய் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்காமல் போவதற்கு காரணம் நாம் தான். அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் நாம் தான். அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு காரணம் நாம் தான். நிறைய வேதனைகளுக்கு காரணமாக இருப்பது நாம் தான்.
அப்ப நான் என்னுடைய சுயத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது பாருங்க. ஒரு நாள் ஒன்று சொல்லிட்டு அடுத்த நாள் இன்னொன்று பேசுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் ஒரு விதமாகவும் இன்னொரு நாள் இன்னொரு விதமாகவும் செயல்படுகிற தேவன் அல்ல. வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் மனுஷனை பொறுத்த மட்டும் நேற்றைக்கு ஒரு விதம், இன்றைக்கு ஒரு விதம், நாளை ஒரு விதம். மனுஷன் உங்களிடத்துல பேசுறது நேற்றைக்கு ஒரு விதம். என்ன நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லையா? உங்க முகத்தை பார்த்து தெரியுது, டெய்லி அதான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தரும் ஒரே போல இருக்கிறதே இல்லை. மனிதர்கள் நேற்றைக்கு ஒரு விதமா பேசுகிறார்கள், இன்றைக்கு ஒரு விதமாய் பேசுகிறார்கள், நாளைக்கு ஒரு விதமாய் பேசுகிறார்கள். கரெக்டா? முன்னாடி நமக்கு கனம் செலுத்தியவர்கள் இன்றைக்கு ஏளனமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு கனம் செலுத்துகிறவர்கள் நாளை ஏளனமாய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரை நம்ம நம்ப முடியும்? யார் இடத்துல ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அப்படி எதிர்பார்க்கிறீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் கிடையாது. ஈவன் உங்க பெற்றோர் கூட, என் அப்பா என் அம்மா நேற்றுக்கு நேசிச்சது மாதிரி இன்னைக்கு என்ன நேசிக்கணும்னு நினைக்கணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நடக்காது. ஸ்கூல் படிப்பு முடிக்கிறது வரைக்கும், காலேஜ் படிப்பு முடிக்கிறது வரைக்கும் ஊட்டி விடுகிற உங்களுடைய பெற்றோர் காலேஜ் படித்து முடித்தவுடன் தண்டசோர் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஹலோ, கரெக்டா? கூப்பிடுறீங்களா பிள்ளைகளை? அப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க. யார் மாற மாட்டா? பெற்றோர் மாறுவார்கள், பிள்ளைகள் மாறுவார்கள். பிள்ளைகள் நேற்றுக்கு பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்துறது போல இன்னைக்கு செலுத்துவார்கள் நினைக்காதீங்க. இல்ல நாளைக்கு செலுத்துவார்கள் நினைக்காதீங்க. அம்மா அம்மா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்த அடுத்த நாள் வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. மனிதர்கள் மாறுவார்கள், மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறும். ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றைக்கு மாறல, இன்னைக்கு மாறல, நாளைக்கு மாற மாட்டார். அவருடைய வார்த்தைகள் நேற்றைக்கு மாறல, இன்னைக்கு மாறல, நாளைக்கும் வார்த்தையை மாற்ற மாட்டார், மாற்றி பேச மாட்டார். நேற்றைக்கு எப்படி நம்மிடத்தில் அவர் அன்பா இருந்தாரோ அதே போல இன்னைக்கு அன்பா இருக்கிறாரு, நாளைக்கு அதே போல அன்பா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட மாறாத தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுகள் தான் வாக்குத்தத்தங்களா இருக்கிறது. வாக்குறுதிகள் யாருக்கு கொடுக்கிறார்கள்? தங்களை போல இல்ல தங்களிலும் மேலான ஒருவரை நேசிக்கும் போதுதான் வாக்குறுதிகள் வருகிறது. கரெக்டா? நல்ல கவனிங்க. வாக்குறுதிகள் எப்போ வருது? வாக்குத்தத்தங்கள் எப்போ வருகிறது? நான் அதை செய்வேன், இப்படி செய்வேன், உனக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அப்படி நான் வாழ வைப்பேன், இப்படி நான் வாழ வைப்பேன், இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுப்பேன், இதெல்லாம் உனக்கு வாங்கி தருவேன், இப்படிலாம் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள் எப்போ வருது? எப்போ வருது? எனக்கு இது பதில் தெரியவே ஆகணும். நீங்க நிறைய பேருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், வாக்குறுதிகள் கொடுத்துருப்பீங்க. விசேஷமாக இப்போ உள்ள காலத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கறது ஒன்று நிறைய பேர்கிட்ட. நிறைய கொடுக்குறீங்களா? ஒருத்தனை முறைச்சி பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிச்ச? வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம்? ஏன் கொடுக்குறோம்? எல்லாரை விட மிக அதிகமாய் அவர்களை நேசிக்கிறபடினால். கரெக்டா? சிலருக்கு பெற்றோருடைய அன்பு கூட பெருசாக தெரியாது, அம்மா அப்பாவோட அன்பு கூட பெருசாக தெரியாது. யாரோ ஒருத்தர் ஒரு மாசமா பழகிட்டு இருக்கேன். எவ்வளோ மாசமா? ஒரு மாசம்.
அப்பா அம்மா 25 வருஷம் தானே, 25 வருஷம் தானே அப்பா அம்மா கூட இருந்தேன். 1 மாதம் 30 வருஷமாக தானே இப்போ வீட்டில் இருக்கேன். 2 மாதம் பழக்கம். 2 மாத பழக்கத்தில் எப்படி மாறுதுன்னா, வீட்டில் உள்ள பெற்றோருடைய அன்பு எல்லாம் போய் யாருக்கு அன்பு பெருசாக தெரியுது? அன்பு பெருசாக தெரிஞ்சோடனே வாக்கு தத்தங்கள் எல்லாம் புறப்படுது. நான் உனக்கு அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன், அப்படி செய்வேன். நான் சம்பாதிக்கிற 1.5 லட்சம் ரூபாயும் வீட்டில் போய் அம்மாட்ட அம்மா 150 ரூபா தாங்கம்மா ப்ளீஸ்மா இங்கே வீட்டில் இங்கே சொல்லுது என்ன 1.5 லட்சத்தையும் நான் உனக்கு அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். வாக்கு தத்தங்கள்லாம் அள்ளி வீசுறது. சரிண்ணா, நீங்கள் வாக்கு தத்தங்கள் கொடுங்க, நிறைவேற்றுங்க, அதை பற்றி நான் பேசல. இப்போ நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னா, வாக்குறுதிகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எதனால் கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டால், ஒருத்தரை உலகத்தில் அதிகமாக நேசிக்கிறதுனால தான் என்ன வருது? வாக்குறுதிகள் வருது. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம், அவங்களுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு அன்பு வரும்போது தான் என்ன வாக்குறுதிகள் என்ன செய்கிறது? வருகிறது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிற்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவும் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார், வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் அவ்வளவு அதிகமாக நேசிச்சிருக்கிறார். தாயினும் மேலான அன்பு, தகப்பனிலும் மேலான அன்பு. அவனுடைய பிள்ளையே, நீ ஒரு மனிதன் மேல் காண்பிக்கிற அன்பை பார்க்கிலும் 1000 மடங்கு அன்பை தேவன் உன்மேல் வைத்திருக்கிறார். உன் பெற்றோர் உன்மேல் காட்டுகிற அன்பை பார்க்கிலும், ஆசையை ஊட்டி வளர்க்கிற தாய் உன் பிள்ளையின் மேல் காட்டுகிற அன்பை பார்க்கிலும் என் தேவன் 1000 மடங்கு அதிகம் அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் நீ இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறாய், இத்தனை வாக்குறுதிகளை பெற்றிருக்கிறாய். அப்போ இன்னைக்கு மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் நீ மாறுவாய் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், அப்படியே நடக்கும். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற்றப்படும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது, தகப்பனுடைய பேச்சுக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, உங்களுக்காக தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரோ அதில் 1% கூட எதுவும் பறிக்க முடியாது, எந்த சத்துருவும் பறிக்க முடியாது, அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதனுடைய 20வது வசனத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் 1 அதனுடைய 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதாவது கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சோதி தெரியணும், நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறேனா? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, 1 நிமிஷம் அப்படியே உங்க இருதயத்தில் யோசிச்சு பாருங்க. நான் அவருக்குள் இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? இயேசு சொன்ன வாக்கு தத்தங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா அப்படின்னு 1 நிமிஷம் இந்த வேளையில் நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இயேசு எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது பாருங்க, அவருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதனுடைய 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர்,
நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். முதல்ல பூமியை சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தம். சரிங்களா? அடுத்த வாசிங்க. உன் சந்ததி பூமியில் தூளை போல் இருக்கும். நீர் மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனத்தில் பாருங்க. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இதுதான் பெரிய வாக்குத்தத்தம். நான் சொன்னதை நிறைவேற்றுகிறது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தருடைய கரத்தை உதறி தள்ளிட்டு போறவங்களுக்கு இந்த வசனம் சூட் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய வார்த்தை வேண்டாம் என்று உதறி தள்ளி போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எழுத முடியாது. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனால தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப அன்றைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? யாக்கோபுக்கு கர்த்தர் இப்படி ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு ஒன்று, இன்னொன்று தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவன் நேரடியாக ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்றதில்லை. சொல்லுகிறாரா? இல்லை. எல்லார்ட்டையும் நேரடியாக நீ அங்கே போ இங்கே போ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தான் கர்த்தர் பெற்றோரை வச்சிருக்கிறார். யாரை வச்சிருக்கிறாரு? பெற்றோரை வச்சிருக்கிறார். அப்போ உங்களுடைய பெற்றோர் நலமான பெற்றோர்கள், ஆண்டவரை அறிந்த பெற்றோர், தேவனை ஆராதிக்கிற பெற்றோர், உண்மையாக கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு அந்த பெற்றோருடைய கருத்தில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இந்த தகப்பனும் தாய்க்கும் கையில் தான். வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேற நிறைய பேர், சிலர் ஃபேமிலியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, சில உறவினர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறத நீ படிக்கணும் அப்படின்லாம். ஆனாலும் அல்டிமேட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? அவங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைன்னாலும் சரி, அந்தஸ்து உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அந்த சில்லறவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்துருந்தா அந்த பெற்றோர் சொல்லுகிறபடி அந்த பிள்ளைகள் கேட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்வது புரியுது? அப்போ பெற்றோர் சொல்றதுக்கு தவறவும் கூடாது. உங்க பிள்ளைகள் போகிற பாதை சரியா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. அவங்க பெரிய பிள்ளைகளா இருக்கலாம், நல்ல சம்பாதிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், கல்யாணம் ஆகி பெரிய பெரிய பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகள் போகிற பாதை தவறு, ஏதோ ஒரு காரியம் அவங்க சரியா செய்யல் அப்படின்னு சொன்னா அதை சொல்லுவதற்கு கண்டிப்பதற்குரிய முழு அதிகாரமும் யாரிடத்தில் இருக்கிறது? பெற்றோருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அதிகாரம் இல்லைன்னா ஆண்டவரை சொல்லிடுவார், இனி அவங்களை நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், இனி அவங்கள நான் என்ன செய்கிறேன் கண்ட்ரோல் பண்ண, ஆண்டவரை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பெற்றோரை வச்சுருந்தா உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த பிள்ளைகள் மேலே நீங்கள் ஜெபிக்கவும் செய்யணும் தினமும். ஏன்னா உங்களுடைய ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு அதிக பலன். நீங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தங்கியிருக்கா, தினமும் அவங்க மேலே கை வச்சு தலையில் கை வச்சு, ஏசப்பா இந்த பிள்ளை ஆசீர்வதிங்க ஒரு வார்த்தை தினமும் சொல்லணும். என்னுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு நாளும் காலையில் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களோ எழும்பி இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க தலையில் கை வச்சு, ஏசப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிற பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் யார்கிட்டையும் போய் தலையை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காது, யார்கிட்டையும் போய் தலை குனிய வேண்டிய அவசியமும் இருக்காது. கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் பிள்ளைகளை உங்கள் கூட வச்சு தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஏன்னா தினமும் ஜெபம் பண்ணணும்ல.
அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு நியமித்த வாழ்க்கைக்குள்ளாக போகிறது வரைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்கணும். அப்போ தினமும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோராய் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிறது தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் பேச்சை தட்டி போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பிள்ளைகளுக்கு வரதான் செய்யும். ஏன்னா ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்ளல, கேட்டிருந்தாலும் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி தான் தந்திருக்கிறார். சரிங்களா? பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் வேணும்னு நீங்கள் கேட்கல, கேட்க முடியாது, ஆண்டவரே கொடுத்துருக்கிறாரு. ஒரு 5-6 வயசு ஆகும்போது தான் உங்களுக்கே தெரியுது, ஓ இப்படிப்பட்ட ஒரு அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அம்மா உங்களுக்கு இருக்கு. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. எங்கே நடக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம், ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு கர்த்தர் தான் பெற்றோர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நேச்சுரலாகவே வச்சிருக்கிறாரு. அந்த பெற்றோருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வசனம் கிளியரா வாசிச்சா, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பவர். எல்லாரும் சொல்லுங்க, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள். மறுபடியும் சொல்லுங்க, நீ அப்படி இல்லை, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறதுக்கும், சத்தமா வரலையே, நான் நல்லா இருக்கிறதுக்கும் என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனம் பண்ணணும். சில பாருங்க, யாராவது ஃபோன் பண்ணா ஹலோ நல்லா இருக்கீங்களா, வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணாங்க, என்ன வேணும் சொல்லுங்க, வை. வேற ஏதாவது ஆட்கள் ஃபோன் பண்ணா ஹலோ சொல்லுங்க. அப்பா இவருக்கு வேற வேலையே கிடையாது, சும்மா எங்கே போகணும். இது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அதை அறிகிறார். நீங்கள் ஃபோனில் பேசுறது கர்த்தர் அறிகிறார். என்ன எண்ணத்தோடு ஆன்சர் பண்ணி கர்த்தர் அறிகிறார். நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஏன்னா இந்த தகப்பனுடைய சத்தம், இந்த தாயினுடைய சத்தம்லாம் வெகு நாட்கள் உங்களுக்கு கிடைக்காது. கவனிக்கிறீங்களா? வெகு நாட்கள் உங்களுக்கு கிடைக்காது. எவ்வளோ அவங்க 100 வருஷம் இருந்தாலும் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும்? அவங்க சத்தம், அவங்களுடைய கண்டித்து உணர்த்துதல். என்ன கண்டிக்கிறதுக்கு ஒரு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லி என்கிட்ட எத்தனை பேர் அழுதுருக்காங்க தெரியுமா? அங்க போகாத, இங்க வாடின்னு என்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட அழுத ஆட்கள் உண்டு, என்கிட்ட பேசின நபர்கள் உண்டு. என்னை திட்டுறதுக்கு யாரும் இல்லையே, என்னை கண்டிக்கிறது. உங்கள்கிட்ட யாராவது இப்படி கேட்டிருக்காங்களா? என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னை திட்டுறதுக்கு ஆள் இல்லை, இங்க வா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. ஏதாவது பெற்றோர் அவங்க பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும் போது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு அழுக வருது. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்மா இல்லையே என்று வேதனைப்படுகிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவற்றின் நடுவில் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்ட, எங்க இருக்க, சாப்பிட்டியா, இங்க வா, அங்க போனியா, படிச்சியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, நிமிஷத்து நிமிஷம் உனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அந்த பெற்றோரை நீ அவங்களை எப்படி மதிக்கிற? அது ஆண்டவர் சொல்றார். நீ நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா அவங்கள கனம் பண்ணு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தகப்பனையும் தாயும் கனம் பண்ண முடியலைன்னா நல்லா இருக்க முடியாது. இது ஏன் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, என்ன ஆசீர்வாதம், நான் உன்னை இப்படி 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 எல்லாம் வாழ வைப்பேன், இதெல்லாம் சொல்லி முடிக்கிறது வரைக்கும், இதெல்லாம் செய்து முடிக்கிறது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாருல்ல ஆண்டவர். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன காரணம் தெரியுமா? யாக்கோபு ஈசாக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், ஈசாக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அதே 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசிர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், டைரக்டா எங்க தான் அட்டாக் பண்றாரு? யாக்கோபுடைய எதிர்கால வாழ்க்கையில தான் முதல் இது வைக்கிறார். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் யாராவது பெற்றோர் இப்படி சொன்னா கேட்பாங்களா? இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் பெற்றோர் இப்படி சொன்னா கேட்பாங்களா? டே அது வேண்டாண்டா,
ஆண்டவர் உனக்கு இதை தான் வச்சிருக்கேன்னு சொன்னால் கேட்பாங்களா? இங்கே பாருங்க, டைரக்டா யாக்கோபு ஒன்றும் குழந்தை கிடையாது. யாக்கோபு ஒரு பெரிய மனுஷன், ஆண்டோடைய வாக்குத்தத்தை பெற்று சேஷ்டபுத்திர பாகத்தையும் தூக்கி சுமந்துட்டு போற ஆளு. அடுத்த தகப்பனுடைய அந்தஸ்து எல்லாம் பெற்றவர் யாக்கோபு, ஏசா கிடையாது, யாக்கோபு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து ஈசாக்கு சொல்லுகிறார், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இது ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, இது ஒரு ஆர்டர். அப்படி செய்வியாப்பா? இப்போ பெரிய வயசான பெற்றோர்லாம் பிள்ளைகள்கிட்ட கேட்கறது எப்படி? மக்களை இதை பண்ணுவியா, இது செய்வியா? கர்த்தர் உங்களை ஈசாக்கு போல வைப்பாராக. சந்தோஷம் இல்லையே? ஈசாக்கு போல வைப்பாருன்னா வயசான காலத்திலையும் உங்க வார்த்தைகளை தட்டாத பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்க இன்னைக்கு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். பரவாயில்ல, வந்துருச்சு, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஈசாக்கு கட்டளையிட்டான், இதை தான் நீ செய்யணும். கானானியருடைய குமாரத்திகளிலிருந்து நீ பெண் எடுக்கக்கூடாது. உன் தாயினுடைய தகப்பனுடைய குடும்பத்தில் இருக்கிற லாபான்ங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில இருந்து நீ என்ன செய்யணும்? பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டான். இது அப்படியே கேட்டுட்டு போறான் யாக்கோபு. ஹல்லேலூயா. ஏன் அவனும் ஒரு வாலிபன் தானே, அவனுக்கு இஷ்டப்படி முடிவு எடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிற பேச்சு அதுதான். எனக்குன்னு ஒரு வயசு இருக்குது, நான் வந்துட்டேன், எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, ஏன் எனக்கு சுயமாக நான் முடிவெடுக்கக்கூடாதா? ஏன் இஷ்டத்துக்கு நான் செயல்படக்கூடாதா? எனக்கு ஆசைகளை நான் உன்னை நிறைவேற்றக்கூடாதா? அவனுடைய பிள்ளையே, நீங்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு பெற்றோரை தந்திருக்கிறார். இல்லைன்னா உங்களை அனாதை ஆண்டவர் விட்டுருப்பாரு. எங்கேயாவது உங்களுக்கு விவரம் தெரியும் போது நீங்கள் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு விவரம் வரும்போது அப்போ தான் தெரிய வருது, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, நான் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் வருது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை வைக்கலையே. இப்போ உங்களுக்கு பெற்றோரை தந்து நல்ல ஆகாரத்தை தந்து நீங்கள் சாப்பிடலன்னு சொன்னாலும் பிளேட்டை பின்னாடி கொண்டு வந்து ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆளை ஆண்டவர் தந்திருக்காருல்ல. எதுக்கு? எதுக்கு? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியா, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும்படியா. இதை கேட்டுட்டு யாக்கோபு எப்படி போறான்? சர்வ வல்லமையுள்ள தேவன், 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். இதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். தகப்பனுடைய வார்த்தையை தட்டல்ல, வேண்டாம், நோ, தகப்பன் சொன்ன செய்வேன், அவருடைய ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய விருப்பத்தை அதை நிறைவேற்றுவேன். இதை தகப்பன் மட்டும் கனம் பண்ணல, இதை பார்க்கிற கர்த்தர் கனம் பண்ணினார். கனம் பண்ணின கர்த்தர் யாக்கோபை பெரிய ஜாதி ஆக்கினார். யாக்கோபுக்கு அழகான ஒரு தங்க மகனை கொடுத்தார், யோசேப்பு. யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் நெருக்கினார்கள். அவனை கர்த்தர் எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றினார். அவன் மூலமாக தகப்பனுக்கு சமாதானம் வந்தது. அவன் மூலமாக சகோதரர்கள் அத்தனை பேரும் போஷிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு யாக்கோபுடைய கீழ்ப்படிதல், ஒரு யாக்கோபுடைய தாழ்மை, ஒரு யாக்கோபு தகப்பனுக்கு செவி கொடுத்து. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர பிரகாரமான பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்களை நல்ல வழியில் நடத்தணும்னு விரும்புகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க நடக்க ஆரம்பிச்சா நீங்க அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே